முதல் கண்டிஷன் எந்த உணவாக இருந்தாலும் அது டேஸ்டியா இருக்கணும். ரெண்டாவது, நீங்க நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு ஹெல்த்தியரா இருக்கும். அப்பதான் அளவா சாப்பிடணும். அமிர்தமே ஆனாலும் அதிகமாக சாப்பிட்டால் நஞ்சாகும். சரியான உணவை சரியான நேரத்தில் சரியான அளவில் விருப்பமாக சந்தோஷமாக சாப்பிடுவேன். அப்படி ஒரு உணவு சொல்லுங்க சார். இப்போ ஆலிவ் ஆயில் இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது போர்ச்சுகல்லையோ வந்த ஆயில 25 ml குக் பண்ணக்கூடாது. ஒரு பொங்கலோ இட்லியோ இருந்தால் அது மேலே ஊற்றி சாப்பிடணும். குக் பண்ணுறதுக்கு நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது அவகாடோ ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் அப்படியே சாப்பிடலாம். 25 ml அல்லது அப்படியே குடிச்சிடுங்க. நீங்க இந்த பிரையன் ஜான்சன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்களே, அவங்க ஸ்னேக் ஆயில் ஒரு பாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கா. அது இம்போர்ட் டியூட்டி எல்லாம் கட்டினா 7000 இருந்து 9000 ரூபா ஆகுது. ஓகே, அந்த எண்ணெயை நாங்களும் விற்க போதும். அதை லிட்டர் 2000 ரூபான்னு. ஆனா எங்க கிட்ட ஏதாவது சப்ளிமெண்ட் வாங்கினாலோ உணவு வாங்கினாலோ அதுல 25 ml போட்டு தான் கொடுக்க போதும். அதுல என்ன சார் கண்டென்ட் இருக்கு அந்த ஆயில்ல? அந்த ஆயில்ல ஹை பாலிஃபினால் இருக்கு. அது 40 பயோமார்க்கரை சரி பண்ணுது. அதுக்கு ஈக்குவலான உணவு இல்லை. எப்படி சவுனாவுக்கு ஈக்குவலான ஒரு மெடிசனோ இன்ஜெக்ஷனோ இல்லையோ, அது மாதிரி நம்பர் 1 உணவு இது. அதுக்கு அடுத்தது அவகாடோ, ப்ளூபெர்ரி, நம்முடைய கருப்பு உளுந்து. என்ன கேட்டீங்கன்னா, கருப்பு உளுந்துக்கு ஈக்குவலான ஒரு உணவு இந்தியாவிலே இல்லை. பாரம்பரிய உணவு எடுத்தீங்கன்னா கருப்பு உளுந்துல மட்டும்தான் ஆந்தோசைனின் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. நீங்க டெய்லி 100 கிராம் 150 கிராம் இந்த கருப்பு உளுந்தை ஊற வச்சு கூட புரோக்கலியும் காலிஃப்ளவரும் சாப்பிட்டு பாருங்க, உங்க உடல்நிலை பயங்கரமாக முன்னேற்றம் அடையும். கருப்பு உளுந்து உள்ளார இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு.